ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா ரிஷபத்துல தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாவார். சந்திரன் தான் நிலாவோட அளவுக்கு சொல்லவா வேணும்.
ஸோ சந்திரன் வந்து உச்சமாவார். அந்த இடத்துல வந்து சுக்கிரனோட ஆட்சி வீடு வேற. நாய்க்குட்டி, இந்த பூனை, அணில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்கு தான் அதிகமாக வரும். அவங்க தான் அதிகமாக அதை வளர்ப்பாங்க. இல்லைன்னா ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் இதெல்லாம் வளர்ப்பாங்க. நான் சொன்ன இந்த பெட்டனிங்ஸ் அதிகமாக வளர்ப்பாங்க. சரி, ஓகே. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, போன மாசம் மாதிரியே ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. இது பிளஸ் பாயிண்ட் தான். ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்துல உச்சமா இருக்காரு. ஸோ அதனால நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி தான். ஏன்னா சனி பயிற்சி வேற நல்லா இருக்கு. சனி பகவானும் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் லாபஸ்தானத்துக்கு. ஏன்னா நம்ம வெற்றி ஸ்தானம் வேற 11ஆம் இடம். ஜாதகத்துல 6, 11 தான் வெற்றி ஸ்தானம். இப்போ நான் ஒரு இடத்துல ஜெயிப்பேனா, ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டேன்னா, ஒரு இடத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, ஒரு காம்படிஷன் இருக்கு, நான் வந்து ஒரு மாதிரி கோர்ட்டு கேஸ் நடக்குதுல, ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, ஒரு விஷயத்துல நான் வெற்றி அடைவேனா மாட்டேனாங்கிறதுக்கு 6ஆம் இடம் 11ஆம் இடம் பார்க்கணும். ஸோ இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல உச்சமாறாரு. ராசிநாதன் அவர் தான். அதே 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும், அதாவது முதல் 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை இங்கே தான் இருப்பார். ஸோ அப்போ எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி தான். உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். பிஸ்னஸ்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல 5 கிரகங்கள் இருக்கு. ஒரு கிரகம் இப்போ சூரியனுக்கும் சனிக்கும் அந்த இடத்துல ஆகாது. அது மாதிரி ராகு வேற இருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில். ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மையாக தான் நடக்கும். இந்த ரிஷபராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபங்கள், இதுலயும் வெற்றி, எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கிறது எல்லாமே வந்து பிளஸ் பாயிண்ட். 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா, அந்த இடத்துல நீச்சம் ஆகுறாரு. ஆனா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது தான் ஒரு தைரியம் ஒன்று கிடைக்கும். செவ்வாய் தான், அதாவது 3ஆம் இடம் தான் விஜய வீரிய ஸ்தானம் சொல்றது, தைரிய ஸ்தானம் சொல்றது, முயற்சி ஸ்தானம் சொல்றது. அந்த இடத்துக்கு செவ்வாய் வரும்போது அதிகமான முயற்சி வந்து வெற்றி ஆகும். ஏற்கனவே 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்னு வேற சொல்லிட்டேன். 3ஆம் இடம் தான் வந்து சுய முயற்சியே சொல்றது. அப்போ சுய முயற்சியால நீங்க வெற்றி அடைவீங்க. அது இல்லாம 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கீர்த்தி, புகழ், அந்தஸ்து சொல்றது. ஸோ அந்த இடத்துல செவ்வாய் வரும்போது உங்களுக்கு நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் ஒன்று கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு, ஒரு கோழையா இருக்கிறவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பாத்தீங்களா, அந்தமான தைரியம் வந்து இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். இந்த 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்து மறைஞ்சு உச்சமாக போறாரு. முதல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன வீட்டில் இருப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து உச்சமா வர்றாரு. உச்சமாகலாம். ஆனா அது 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல வந்து சூரியன் பாவம் உச்சமாகும் போது என்ன நடக்கும்னா பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு. இப்ப 4ஆம் அதிபதி போய் இங்க உச்சமாகும் போது என்ன நடக்குங்கிறத பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நெகட்டிவ்லாம் லாஸ்டா சொல்றேன். பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான உகந்த மாசம் இந்த மாசம். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் மாறாருல, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொத்து வாங்க போறேன், ஒரு வீடு வாங்க போறேன்னா வாங்கலாம். ஏன்னா அது வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமா வராரு. விரய செலவுன்னு சொல்லிட்டோம். அப்ப அது சுப விரயமா மாத்திக்கணும். ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரி விஷயங்களை வந்து உங்க சுப விரயம் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு சுப விரயம் தான். கல்யாணம் பண்றீங்க, சுப விரயம் தான். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாகறாரு. ராசிநாதன் உச்சமாகும் போது நீங்க முதல்ல நல்லா இருப்பீங்க. மேரேஜ் பண்றது வைக்கிறதுக்குலாம் இந்த மாசம் வந்து ஒரு உகந்த நாள். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி வந்து உச்சமாகறாரு. சுகஸ்தானாதிபதி உச்சமாகும் போது நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குழந்தைய சொல்றாரு. அந்த 5ஆம் இடத்தை குரு பாசிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய ரிஷபராசிக்கார வீட்டு பார்த்த போது நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். ஸோ கும்பாபிஷேகத்தில் நிறைய பேர் கலந்துருப்பாங்க. உங்க குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். அதில் போய் நீங்க கலந்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்க போகும். அதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியே செய்யுங்க. சரி, அடுத்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த இடத்துல குரு மட்டும் பார்க்கல, இந்த இங்க இருந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்கள் வந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்ப ரிஷபராசிக்காரங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா வெளியூர்ல கிடைக்கும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல கிடைக்காது. ஏன்னா சூரியன் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் வராருல. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா வேற ஒரு இடத்துக்கு போடுவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போடுவாங்க. ஸோ ஆனா ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு ப்ரமோஷனோ உண்டு இந்த மாசம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு. 6ஆம் அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். 6ஆம் அதிபதியும் போய் உச்சமாகும் போது நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன் உத்தியோகக்காரன், சூரியன் வேலை போய் உச்சமாகறாருல, உத்தியோகக்காரனும் உச்சமாகறாரு, 6ஆம் அதிபதியும் உச்சமாகறாரு. அப்ப ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசா வந்து ஒரு மாற்றம் உண்டு. இந்த வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறிக்கலாமா அப்படின்னு இந்த மாசம் மாறிக்கலாம். அந்த 6ஆம் அதிபதியும் போய் உச்சமாகறாருல, அதுலயும் சர்வீஸ் ஓரியன்டா இருக்காங்க பாத்தீங்களா, மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை செய்யறவங்க, இவங்களுக்குலாம் இந்த வருஷம் பத்தி ரொம்ப நன்மையா இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் வந்து சுக்கிரனு கூட, அவரும் போய் உச்சமா வராரு. அந்த இடத்துல சனி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூரியன் அங்கதான் இருப்பாரு, ராகு அங்கதான் இருக்காரு, புதன் அங்கதான் இருக்காரு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு 5ஆம் அதிபதி புதன், அவரே திரும்ப அந்த இடத்த பாக்குறாரா. அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நினைக்கிற காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறாங்களோ அது கிடைக்கும். ஏன்னா மார்க் அந்த அளவுக்கு நல்லா வாங்குவாங்க. ஏன்னா
பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ரிஷப ராசிக்காரங்க. அவங்க நினைக்கிற இடத்துல நினைக்கிற காலேஜில் சீட் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் அவரே திரும்ப அந்த இடத்துல பாக்குறாரு. ஸோ அதனால இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த 7ஆம் அதிபதினா யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவரு 3ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ செவ்வாய் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். இப்போ ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் இந்த மாதம் நீங்கள் எடுக்கலாம். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். மனைவி மூலியமா நிறைய பேருக்கு ஒரு நன்மை உண்டு இந்த மாதம். ஏன்னா சுக்கிரன் வேற உச்சம். உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். அப்படிங்கும்போது மனைவி மூலியமா நீங்க செய்யற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றி ஆகும். ஸோ மனைவி பேர்ல பிசினஸ் பண்றேன், மனைவி பேர்ல வந்து ஒரு தொழில் பண்றேங்கிறவங்களுக்கு இந்த மாசம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி தான், அதே மாதிரி 10ஆம் அதிபதி தொழில்காரனும் சனி தான். இந்த ரெண்டுக்குள்ள சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அங்கே உங்களுக்கு ராசிநாதன் இருக்கிறாரு, 5ஆம் அதிபதி இருக்கிறாரு, ராகு வேற இருக்கிறாரு. ஸோ உங்க தொழில் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 டெவலப் ஆகும். அதாவது ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பிரான்ச் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா பிரான்ச் ஆஃபீஸ் போடுவாங்க. அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இந்த மாசம் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில் வேற செய்வாங்க, ரெண்டாவது புதுசாக இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேற ஃபீல்டுக்கே சொல்றேன். அதாவது ஒரு தொழில் பண்றீங்கன்னா அதுக்கான பிரான்ச் ஆஃபீஸ் போடுவீங்க நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு தொழில் பண்ணுவாங்க, செகண்ட் இன்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாசம் சக்சஸ் ஆகும். வாக்குஸ்தானாதிபதி புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார்ல. ஸோ அதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த மாசம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. நெகட்டிவ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட இத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா, பிளஸ் பாயிண்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனா இதுல ஒரு நெகட்டிவும் இருக்கு. என்னன்னா அதிகமா டென்ஷன்ல இருப்பீங்க, கோபங்கள் அதிகமா வரும், பதற்றங்கள் அதிகமா இருக்கும். அது ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய கிரகங்கள் அந்த ராசிநாதன் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது என்னன்னா ஒரு திடீர்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். அந்த டிசிஷனை வந்து நீங்க அவசரப்பட்டு எடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்றது, வீட்டுல அப்பா அம்மா பெரியவங்க டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது நல்லது. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தலைவலி, தலைக்குத்தல், தலைபாரம் இருக்கும் இந்த மாசம். ஏன்னா ராசிநாதன் கூட இத்தனை பேர் இருக்கிறாங்க. 10க்கு 3ஆம் இடத்துல செவ்வானா இஎன்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். காது மூக்கு தொண்டைன்னு சொல்லுவோம்ல, அது சம்பந்த இடத்துல ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கோபங்களை குறைக்கணும். முதல்ல கை நீட்டிடுவோம். ஏன்னா 3ஆம் இடம் தான் ஷோல்டர் சொல்றது. அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய், போர் கிரகம் கூடிய செவ்வாய் வரும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு கோவம் வந்துடும். கோவம் வரும்போது என்ன பண்ணுவோம், டக்குன்னு கை நீட்டிடும். அது பெரிய பிரச்சனைகள் வந்து விட்டுரும். ஸோ அதுலலாம் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மாசம் இந்த மாசம் வந்து ரிஷப ராசிக்காரங்க. இன்னொன்னு 5ஆம் இடத்துல கேது இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாமே உண்டு. ஆனா முதல்ல ஒரு தடை இருக்கும். அந்த இடத்த உங்களுக்கு சுபகிரகங்கள்லாம் பாக்குறதுனால நிவர்த்தி ஆயிரும். ஆனா முதல்ல ஒரு தடை இருக்கும், அதுல துவண்டு போயிடக்கூடாது. அதனால முதல் முயற்சியில ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், உடனே அதுல துவண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்த உங்களோட சுபர்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு 6ஆம் அதிபதி தான் பாத்தீங்கன்னா நோய் வம்பு வழக்கு கடனை சொல்றாரு. அந்த கிரகமும் உச்சமாகுது. ராசிநாதனும் உச்சமாகறாரு. நோய் வம்பு வழக்கு கடனை சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி உச்சமாகுது. அப்ப இந்த மாசத்துல எதிரிகளும் அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி உடல்நிலையில ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஏதாவது சில மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மனைவியோட உடல்நிலையும் பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய், அவர் போய் நீச்சம் மாறாருல. ஸோ செவ்வாய் மனைவி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் போய் நீச்சம் ஆகும்போது மனைவியோட உடல்நிலையிலையும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கவனமா இருந்துக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெருமாள் தான். நீங்க இப்ப இல்லை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு ஒன்னே உங்களுக்கு கை கொடுக்கும். அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க. மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றியாகும். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.